அந்த திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது. வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே இப்போ வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் கன்சல்ட் பண்ணி அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த கோயிலுடைய அறநிலைத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வனத்துறை அனுமதி இல்லாமல் எத்தனை யானைகள் கோயில் தமிழ்நாடு திருச்செந்தூர் உட்பட? அது எண்ணிக்கையில் அவனோட தெரியாது. பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள். சில கோயில்களில் அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க ஹெச்ஆர்என்சி கூட பேசிகிட்டு இருக்கோம் சார். ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு அங்கே இருக்கிற அனுமதி இல்லாமல் இருக்கிற யானைகளை எல்லாம் கூட அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்று நாம் அந்த அறநிலையத்துறையோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தான் வந்தேன், அதை முழு டீட்டெயில் பார்க்கல. பார்த்துட்ட பிறகு சொல்கிறேன். மறுபடியும் மாலை இருக்கு ஈவெண்ட்டு. அனுமதி வாங்காமல் எத்தனை வருஷம்? இல்லை, நான் டிக்கெட் வேணா காட்டுறேன். 9 மணி ஃப்ளைட்டு. இங்கே வந்து ஃப்ளைட் லேட்டு 11:15 வந்தேன். வந்தோடனே நேராக இது சிஎம் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனாக இங்கே வந்தேன். நான் முழுக்க படிக்கல. படித்த பிறகு தான் எது ஒன்று பதில் சொல்ல முடியும். ஏன்னா டிக்கெட் வேணா உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். மற்ற கோயில்களில் முறையாக பர்மிஷன் வாங்கி இல்லை, அதான் சொல்கிறேன். டீட்டெயில் வாங்கிக்கணும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். சீனியர் அதுதான் மொத்த டீட்டெயில் வாங்கிக்கணும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஆக்டை பொறுத்தவரை ஃபாரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யானைகளை பராமரிக்கிறோம். அதில் ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு மதுரையில் கூட அந்த யானைக்கு உடம்பு சரியில்லாத போனோம். டென்மார்க்லேருந்து டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்தோம். அதனால் யானையும் தெய்வத்துக்கு உண்டான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறதால அந்த யானைகளுக்கு எப்பவுமே அதிக முக்கியத்துவம் தரோம். நான் டீட்டெயிலாக மறுபடியும் இன்னொரு ப்ரெஸ் மீட் ஈவினிங் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன். அப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இல்லை, ஐயப்பன் கோயிலில் இருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். எனக்கு 8:40 தான் ஃப்ளைட்டு. 8:40 ஃப்ளைட்டு. இங்கே 10:45 தான் வந்தேன். நேராக இங்கே தான் வரேன். ஈவினிங் பார்க்கும்போது சொல்கிறேன். அறகுறையாக சொல்லக்கூடாது. அவர் மூத்தவர் சொல்லியிருப்பார், மினிஸ்டருக்கு சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.